அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கேஜி, மருந்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர். ஒரு மருந்துகத்துல மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு டாபிக்கா நம்ம சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம மருந்தகத்துல மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மருந்தை எக்காரணத்தை கொண்டு சமையல் அறையிலோ அல்லது குளிர் அறையிலோ வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2 ரூம் டெம்பரேச்சரும் சடனா சேஞ்சஸ் ஆகக்கூடிய இடம். இதனால அந்த மருந்தோட தரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நம்மளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட மருந்துகளை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ அந்த நண்பர்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ நம்மளுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க கூடாது. மூணாவது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட மெடிசின்ஸை எக்காரணத்தை கொண்டு ட்ரிங்க்ஸ், அதாவது மது கூட சாப்பிடக்கூடாது அப்படின்றது மூணாவது டாபிக். 4வது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மருத்துவரால் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை மருத்துவரின் ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல் இல்லாம அந்த மருந்து நிறுத்தக்கூடாது. 5வது பாயிண்ட் என்னன்னா, ஸ்டிப்ல இருக்கிற மாத்திரை நீங்க எடுத்துட்டு போகும்போது அந்த ஸ்டிப்ல இருந்து அந்த மாத்திரை உடஞ்சிச்சுனாலோ கலர் மாறி இருந்துச்சுனாலோ, அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் பாட்டில் இருந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கீங்க அதோட கலர் மாறி இருந்துச்சுனாலோ, அப்படி ஒரு சிறப்புல இருந்து எடுத்துக்கிற சிறப்பு ஓப்பன் பண்ணும்போது சிறப்போட லேயர் மாறி இருந்துச்சுனாலோ, அதோட கலர் மாறி இருந்தாலோ, அல்ல அது வேற ஏதாவது பொங்கி இருந்தாலோ உட்கார்ந்து அந்த மெடிசன்ஸை எடுத்துக்க வேணாம். 6வது, சுய மருத்துவம் பண்ணக்கூடாது. இப்ப திடீர்னு எனக்கு காய்ச்சல் இருக்குது, எனக்கு அந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னா, எனக்கு டோலா கொடுங்க, எனக்கு ஒரு கால்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எக்காரணத்தை கொண்டு நீங்களா சுய மருத்துவம் செய்யக்கூடாது. நீங்களும் சுய மருத்துவம் யாருக்கும் பண்ணவும் கூடாது. 7வது பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட்டும் கூட. நம்ம எந்த மருந்து வாங்கினாலும் அந்த மருந்து கண்டிப்பா முக்கியமா குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்றதுக்கோ அல்லது வேற ஏதாவது முறையில கையாடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால அந்த குழந்தைங்களுக்கு பல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. நன்றி.